ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்கள் அரவிந்த். ஸோ 1 மந்த்துக்கு பிஃபோர் Xiaomi தரப்புலேருந்து Xiaomi Mi 10i அப்படின்ற ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் ரொம்பவே கம்மியான ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நல்ல இம்ப்ரெசிவான ஃபீச்சர்ஸோட லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த Mi 10iக்கு ஸ்ட்ரைட் காம்படிட்டராக தான் நேற்று ரியல்மி கிட்ட இருந்து Realme X7 அப்படின்ற ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் நல்ல இம்ப்ரெசிவான ஃபீச்சர்ஸோட லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி எம்ஐக்கு ஸ்ட்ரைட் காம்படிஷனாக ரியல்மி ஒரு மொபைலை லான்ச் பண்ணியிருக்கும் போது இந்த ரெண்டு மொபைலில் எந்த மொபைல் உண்மையிலே வின்னர், எந்த மொபைல் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத நாம தெரிஞ்சுக்க வேணாமா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நண்பா, நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை நிறைய பேர் தொடர்ந்து பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நன்றி. பட் ஆனால் நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்னு செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்து பாருங்க நண்பா. ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு மொபைலுடைய டிசைன்ஸில் இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இதில் Xiaomi Mi 10i பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 கலர்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பசிபிக் சன்ரைஸ், மிட் நைட் பிளாக் அண்ட் அட்லாண்டிக் ப்ளூ அப்படின்ற 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்படியே Realme X7 பார்க்கும்போது இங்கே 2 கலரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்பேஸ் சில்வர் அண்ட் நெபுலா அப்படின்ற 2 கலரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் கலர் கிரேடியன்ட் பார்க்கும்போது ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நமக்கு மல்டிபிள் கலர் டபுள் எக்ஸ்போஷர் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம மொபைலை ரொட்டேட் பண்ணும்போது அதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் உடைய எக்ஸ்போஷர் நமக்கு அதில் தெரியும். அண்ட் அப்படியே பில்ட் குவாலிட்டின்னு பார்க்கும்போது Xiaomi Mi 10iல நமக்கு பேக் சைட் கிளாஸ் பாடி தான் கொடுத்துருக்காங்க. வித் கார்னிங் Gorilla Glass 5 ப்ரொடக்ஷனோட இந்த பேக் பாடி நமக்கு கொடுக்குறாங்க. அண்ட் அப்படியே Realme X7 பார்க்கும்போது இங்க நமக்கு பாலிகார்பனேட் பாடி தான் கொடுக்குறாங்க. அண்ட் இங்க கார்னிங் Gorilla Glass ப்ரொடக்ஷனை பத்தி எந்த மென்ஷனுமே பண்ணல. அண்ட் கேமரா பிளேஸ்மெண்ட்லயும் சேஞ்சஸ் இருக்கு. Mi 10iல நமக்கு ரவுண்ட் ஷேப்ல அந்த கேமரா பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் அதுவே Realme X7ல நமக்கு ரெக்டாங்குலர் ஷேப்ல அந்த கேமரா பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விருப்பம் தான். உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணலாம். பட் இருந்தாலும் நமக்கு பேக் சைட் பில்ட் குவாலிட்டின்னு பார்க்கும்போது கிளாஸ் மெட்டீரியல் கொஞ்சம் எப்பவுமே சேஃப்டியா இருக்கும். அதுவும் கார்னிங் Gorilla Glass 5 ப்ரொடக்ஷனுமே இருக்கு. அந்த வகையில Xiaomi Mi 10i தான் டிசைன்ல வின்னர். நெக்ஸ்ட் அப்படியே டிஸ்பிளேக்கு வந்தோம்னா இங்கே Xiaomi Mi 10iல 6.67 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி பிளஸ் IPS LCD பேனல் கொடுத்துருக்காங்க. வித் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட HDR10+ சப்போர்ட், 450 நைட்ஸ் மேக்ஸிமம் பிரைட்னஸ், கார்னிங் Gorilla Glass 5 ப்ரொடக்ஷனோட இந்த டிஸ்பிளேவை எம்ஐ தராங்க. அண்ட் அப்படியே Realme X7ல பார்க்கும்போது 6.4 இன்ச்சஸ்க்கான சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 600 நைட்ஸ்க்கான மேக்ஸிமம் பிரைட்னஸோட 180 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் கொடுக்குறாங்க. ரெஃப்ரெஷ் ரேட் பத்தி எந்த ஒரு மென்ஷனுமே இல்லை. பட் இருந்தாலும் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது கண்டிப்பாக சூப்பர் AMOLED டிஸ்பிளே தான் எப்பவுமே பெஸ்ட்டான பெட்டரான ஒரு டிஸ்பிளே அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் Xiaomi Mi 10iலையும் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்து அதை மேட்ச் பண்ணியிருந்தாலுமே Realme X7ல இருக்கக்கூடிய சூப்பர் AMOLED டிஸ்பிளே தான் எப்பவுமே பெட்டர். இங்கே 600 நைட்ஸ்க்கான மேக்ஸிமம் பிரைட்னஸும் கூட அது கூட சேர்ந்து இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் பெட்டரான பிரைட்டான டிஸ்பிளே வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக Realme X7 தான் ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் சைட் கேமரான்னு பார்க்கும்போது Xiaomi Mi 10iல 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. வித் f2.45 அப்பேச்சர்ல இந்த செல்ஃபி கேமராவை அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே Realme X7ல பார்க்கும்போது இங்கேயுமே 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வித் f2.5 அப்பேச்சர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் செல்ஃபி கேமரால ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே ஈக்குவலி குட் தான். அண்ட் அப்படியே பேக் சைட் கேமரான்னு பார்க்கும்போது Xiaomi Mi 10iல நமக்கு குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 108 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா f1.79 அப்பேச்சர்ல பிளஸ் 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் f2.2 அப்பேச்சர்ல அண்ட் 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ பிளஸ் 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே Realme X7ல பார்க்கும்போது இங்க ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா f1.8 அப்பேச்சர்ல பிளஸ் 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் பிளஸ் 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் இங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது கூட மற்றபடி கேமரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே ஈக்குவலான கேமரா ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே 4K வீடியோ அட் 30 fps எடுத்துக்க முடியும். அண்ட் ஸ்லோ மோஷன் வீடியோஸ் 180 பிக்சல் ரெசல்யூஷன்ல 120 fpsல நம்மளால ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே நமக்கு UAS மேக்ஸிமம் வீடியோ ஸ்டெபிலைசேஷன் இருக்கு. ஸோ டேலைட் போட்டோகிராஃபி, டேலைட் வீடியோகிராஃபின்னு பார்க்கும்போது ரெண்டு ஸ்மார்ட் போனுமே ஈக்குவலி குட் தான் இருக்கு. பட் இருந்தாலும் எம்ஐல இருக்கக்கூடிய அந்த 108 மெகா பிக்சலுக்கான சென்சார் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான வீடியோ அண்ட் போட்டோ குவாலிட்டியை கொடுக்கும். ஸோ அந்த வகையில் டேலைட் போட்டோகிராஃபில எம்ஐ கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அண்ட் அப்படியே நைட் டைம் போட்டோகிராஃபின்னு வரும்போது Mi 10iல நைட் மோட் 2.0 கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் Realmeல நமக்கு சூப்பர் நைட் மோட் 4.0 கொடுத்துருக்காங்க. அதோட நமக்கு எக்ஸ்ட்ரா நைட் மோட் ஃபில்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால நைட் மோட் போட்டோகிராஃபில Realme கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும்.
நெக்ஸ்ட் ப்ராசஸர்னு பார்க்கும்போது Xiaomi Mi 10iல ஸ்னாப்டிராகனுடைய ஸ்னாப்டிராகன் 750G ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. பட் அதுவே Realme X7ல Mediatek உடைய ஃபிளாக்ஷிப் ப்ராசஸரான Mediatek Dimensity 800U 5G சிப்செட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே 5G சிப்செட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் இருந்தாலும் Xiaomi Mi 10i நமக்கு 8 nm டெக்னாலஜில இந்த சிப்செட்டை டிசைன் பண்ணிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இதுல GPUன்னு பார்க்கும்போது Adreno 619 GPU யூஸ் பண்ணிருக்காங்க. 2.2 GHz கான கிளாக் ஸ்பீட் கொடுக்குறாங்க. பட் அப்படியே இங்க Realme X7ல பார்க்கும்போது இந்த சிப்செட் நமக்கு 7 nm டெக்னாலஜில டிசைன் பண்ணிருக்காங்க. அண்ட் இங்க GPU Mali G57 GPU யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி 2.4 GHz கான கிளாக் ஸ்பீட் இங்க இருக்கு. சோ இத வச்சு பார்க்கும்போது இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய பெர்ஃபார்மன்ஸ்ல பெரிய லெவல்ல வித்தியாசம் அப்படின்றது இருக்காது. ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய ப்ராசஸருமே ஈக்குவலி குட்டான ப்ராசஸர் தான். பட் இருந்தாலும் Mediatek Dimensity நமக்கு 7 nm டெக்னாலஜில டிசைன் பண்ணிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி கிளாக் ஸ்பீட் 2.4 GHz கான கிளாக் ஸ்பீட் கிடைக்குது. சோ அதனால Snapdragon 750G விட ஒரு மைல்டான பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு Mediatek கொடுக்கும். அண்ட் அதே சமயம் கேமிங் அப்படின்னு வரும்போது Mi 10iல நமக்கு 120 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த Snapdragon 750G சிப்செட் வருது அப்படின்னும் போது கண்டிப்பா Realme X7 விட நல்ல ஸ்மூத்தான ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம Mi 10iல எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டியில் Xiaomi Mi 10i 4820 mAh கான பேட்டரி கெப்பாசிட்டி வித் 33 வாட்ஸ் கான ஃபாஸ்ட் சார்ஜரோட இங்கே நமக்கு கொடுக்குறாங்க. அண்ட் அப்படியே Realme X7ல பார்க்கும்போது 4310 mAh கான பேட்டரி கெப்பாசிட்டி வித் 50 வாட்ஸ் கான சூப்பர் டாட் சார்ஜரோட இந்த பேட்டரி கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க. ஸோ பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது Xiaomi 10iல நமக்கு கொஞ்சம் பெட்டரான பேட்டரி கெப்பாசிட்டி இருந்தாலும் ஃபாஸ்ட் சார்ஜர் நமக்கு Realme X7ல ஒரு பெட்டரான ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி Realme X7ல இருக்கக்கூடிய இந்த Mediatek Dimensity சிப்செட் பேட்டரி ஆப்டிமைசேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் சொல்லிருக்காங்க. சோ அதனால லாஸ்ட் 5% பேட்டரி கெபாசிட்டி இருக்கும் போதும் கூட நம்ம 25 ஹவர்ஸ் வரைக்கும் ஸ்டாண்ட் பை பேட்டரி லைஃப் எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சோ அதை வச்சுலாம் பார்க்கும்போது பேட்டரி கெபாசிட்டியில Realme X7 கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் OSனு பார்க்கும்போது ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே Android 10 OS தான் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் Xiaomi Mi 10iல MIUI 12 யூஸ் பண்ணிருக்காங்க. Realme X7ல Realme UI யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்னு பார்க்கும்போது Mi 10iல நமக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்குறாங்க. பட் ஆனா Realme X7ல நமக்கு இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்குறாங்க. அண்ட் சிம் ஸ்லாட்னு பார்க்கும்போது Mi 10iல நம்மளால ரெண்டு சிம் கார்டு யூஸ் பண்ண முடியும். இல்லனா ஒரு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு யூஸ் பண்ண முடியும். பட் ஆனா Realme X7ல நம்மளால ரெண்டு சிம் கார்டு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். மெமரி கார்டுக்கான ஸ்லாட் இங்கே கிடையாது. ஸோ ஓவரால் இப்போ Mi அண்ட் Realme இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் டீட்டெயில்டாக நம்ம அனலைஸ் பண்ணியாச்சு. இப்போ இதனுடைய ப்ரைஸ் செக்மெண்ட் அண்ட் ரேம் வேரியன்ட் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா Xiaomi Mi 10iல நமக்கு 3 வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. 6GB 64GB அப்படின்ற பேஸ் வேரியன்ட் 20,999 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கும் 6GB + 128GB அப்படின்ற இன்னொரு வேரியன்ட் 21,999க்கும் 8GB + 128GB அப்படின்ற வேரியன்ட் 23,999 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்படியே Realme X7ல பார்க்கும்போது இங்கே மொத்தம் 2 வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 6GB + 128GB அப்படின்ற வேரியன்ட் 19,999 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் 8GB + 128GB அப்படின்ற ரெண்டாவது வேரியன்ட் 21,999 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் லான்ச் பண்ணிருக்காங்க. இப்போ மொத்தமா இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது டிஸ்ப்ளே Realme X7 பெஸ்டா பண்ணிருக்காங்க. அண்ட் கேமரா Mi 10i பெஸ்டா பண்ணிருக்காங்க. பேட்டரி கெபாசிட்டி Realme X7 பெஸ்டா பண்ணிருக்காங்க. ப்ராசஸர் ரெண்டு ஸ்மார்ட் போனுமே ஈக்குவலி குட்டா தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் Realme X7ல இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பெஸ்டாவே கொடுத்திருக்காங்க. அண்ட் பிரைஸ் செக்மெண்ட்டும் Realme X7ல 20,000க்கு 128GB கான ஸ்டோரேஜ் வேரியன்ட் நமக்கு கொடுத்துட்டாங்க. பட் ஆனா Mi 10iல நமக்கு 21,000க்கு 64GB கான ஸ்டோரேஜ் வேரியன்ட் தான் கொடுத்திருக்காங்க. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்களே முடிவு பண்ணிருப்பீங்க எந்த ஸ்மார்ட் போன் பெஸ்டா இருக்கு அப்படின்னு. Realme X7 Mi-ஐ விட கொஞ்சம் பெட்டரான ஸ்பெசிஃபிகேஷன் பெட்டரான பிரைஸ் செக்மெண்ட்ல நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ இந்த கம்பேரிசனை வச்சு கிளியரா தெரியுது Realme X7 தான் வின்னர் அப்படின்றது. சோ நீங்க இப்போ என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you.